கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 28ஆம் நாளாகிய இந்த திங்கட்கிழமை காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாளின் காலை நேர தியானத்தையும் இறைச்செய்தியும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த இளன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான ஆண்டவரை காலை வேலைக்காக செலுத்துகிறோம். தகப்பனே, கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழி நடத்தினீர். நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆவர்காமுடைய ஆண்டவரே பரிந்துரை மன்றாட்டை நாங்கள் கேட்டோம். அதுபோல இந்த காலை வேளையிலும் எங்களுக்காய் நீர் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரை, நாங்களும் கூட காலை நேரத்தில் உடைய வசனத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு இந்த உலகத்தில் சாட்சியாய் நடக்க கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டவரே சாரியும் சாகசாரி அடியனை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையில் நேரலையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் 590வது பாடலாகிய என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை நாம் பாடுவோம். 590வது. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமீரே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வல்ல கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே தோத்திரம். பயப்படாதே வல்ல கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் ஆரிக்க இயலா தேவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் ஆரிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே தோத்திரம். வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில்
உந்தன் புகலிடமே வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவாயந்தன் புகலிடமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மோற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே தோத்திரம் என்னை மோற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே தோத்திரம் எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாச குடும்பங்களே, உங்கள் யாவரையும் இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த ஜூலை மாதம் 28ஆம் நாளாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை நேரத்தில் உங்களை இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை சங்கீதம் 100. இது ஒரு புகழ்ச்சி பாடல், நன்றி நவிழுவதற்கான புகழ்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது தேங்க்ஸ் கிவிங், எ சாம் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் என்று நம்ம பார்க்கிறோம். ஆர் எ கால் டு வர்ஷிப், தொழுகை செய்வதற்கான ஒரு அழைப்பாக நம்ம பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, இதனுடைய காலமும் தேதியையும் நாம் பார்க்கும்போது இதனுடைய எழுதப்பட்ட காலமாக நம்ம பார்க்கிறோம். போஸ்ட் எக்ஸிலிக் பீரியட், அதாவது சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் மக்கள் திரும்பி வந்த பிறகு எழுதப்பட்டதாக நம்ம இதை பார்க்கின்றோம். நிறைய ஸ்காலர்ஸ், ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்காலர்ஸ் எல்லாமே அதுதான் சொல்கிறாங்க. இதனுடைய சரியான எக்ஸாக்ட் டேட் நமக்கு தெரியாது. ஆனாலும் இதனுடைய காலகட்டத்தை இஸ்ரவேல் மக்கள் ராஜாக்கள் பதவி ஏற்ற காலத்தில் இது எழுதப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். 1000 BC-இலிருந்து 586 BC, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக இது எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும்போது தொழுகைக்குரிய முறைகள், அதே நேரத்தில் வர்ஷிப், அதே நேரத்தில் சாக்ரிஃபைஸ், இவை எல்லாவற்றிலும் இந்த பகுதியில் இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்க முடிகிறதாக நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் டெடிகேஷன், லிட்டர்ஜி, இவை எல்லாமே இந்த அருமையான செர்மனில், அதாவது இந்த சங்கீதம் 100 இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அதே நேரத்தில் இந்த சங்கீதத்தினுடைய மிக முக்கியமான தீம் எ சாம் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். அதை நம்ம மறந்துடவே கூடாது. எ சாம் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் இல்லையா? இப்போ இந்த தேங்க்ஸ் கிவிங் சாம் அல்லது நன்றி சொல்லுகிற சங்கீதம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்தில் நம்ம மனிதர்களால் பல நன்மைகளை பெறுகிற போது நம்ம சிம்பிளாக அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா நன்றி. ஒரு டீ வாங்கி கொடுக்குறாங்க, நன்றின்றோம். பஸ்ஸில் ஏறுறோம், இடம் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம உட்காரும் போது அவங்களுக்கு சொல்லுவோம் தேங்க்யூ அப்படின்னு, இல்லையா? அப்போ அந்த தேங்க்யூ அல்லது நன்றி சொல்லுவது ஒரு மனித இயல்பாக, ஒரு நல்ல குணமாக நம்ம பார்க்குறோம். அதனால தான் திருவள்ளுவர் கூட
நன்றி பாடலில் திருக்குறளில் எழுதியிருக்கிறார் இல்லையா, நன்றியோடு நீங்கள் வாழணும் அப்படின்னு இல்லையா. அப்போது நன்றி பாடல், இந்த பாடல் நன்றி பாடலாக அமைந்திருக்கிறது. அப்போது இதனுடைய கீவேர்ட்ஸு 4வது வசனம் தான். நன்றியோடு அவருடைய வாயிலே நாம் பிரவேசித்தால் நமக்கு ஆசீர்வாதம். அதோட ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம பிரவேசிக்கணும். இப்படி பிரவேசிக்கும் போது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம் இல்லையா. இதே போல் பல சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 118 கூட நம்ம வாசிக்கிறோம். 1வது 2வது வசனத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, ஒரு கிருபை தலைமுறை உள்ளது. அதாவது கடவுளுக்கு நன்றி சொல்லுவதற்கு காரணமே தேவையில்லை. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுனால நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அருள்வதால் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணார், ஆண்டவருக்கு நம்ம ஏன் நன்றி சொல்லணும்னா, நான் நல்லா மூச்சு விடுறேன் அதுக்காக நன்றி சொல்லணும், எனக்கு சாப்பிட்டா நல்லா ஜீரணம் ஆகுது நான் நன்றி சொல்லணும், நான் தூங்கினா நல்லா தூங்குறேன் நன்றி சொல்லணும், நான் எழுந்து ஓடுறேன் எனக்கு நன்றி சொல்லணும். ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் செய்ய முடியாதவங்க, சரியாக மூச்சு விட முடியாதவங்க, லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லையா, எவ்வளோ பிரச்சனையோடு இன்றைக்கி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களால சொல்ல முடியாத தேங்க்ஸை நம்ம சொல்லணும் இல்லையா. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னை சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் என்னை எழுப்புகின்றாரு, ஆகவே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். அதான் இந்த பாடலில் நம்ம பார்க்கிறோம். அனைத்து உலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்து உலகத்தையும் அழைக்கிறார் ஆண்டவர், படைத்த அனைத்து உலகத்தின் மக்களையும் அழைக்கிறாரு, ஆண்டவரை போற்றுங்கள் என்று. அப்போ அனைத்து உலகத்திற்கும் ஒரு அழைப்பாக, a call to worship and thanksgiving for all the people என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அப்போ முதல்ல உலகத்தார் அழைக்கிறாரு வழிபடுவதற்கு, துதிப்பதற்கு. 2வது அவரை மகிழ்ச்சியோடு வழிபடுங்கள் என்று அழைக்கிறார், மகிழ்ச்சியோடு வழிபடுங்கள் என்று அழைக்கிறார். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய திருமுன் வர வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மகிழ்ச்சியோடு திருமுன் வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். எனவே ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள் இல்லையா. அவர் நம்மளை படைத்தவர்ன்றதுனால அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அதனால் அவருடைய வாயிலுக்கு வரும்போது மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வரும். இன்றைக்கி ஆலயத்துக்கு வரும்போது நம்ம மகிழ்ச்சியாக வரோமா, இல்லை ஐயரு கேட்பாரு வரலன்னு, அல்லது ஐயரு கேட்பாரு, அல்லது சபை பொறுப்பாளர்கள் கேட்பாங்களே, அல்லது நான் இந்த தேர்தலில் நிற்கணும் அதனால் நான் ரெகுலராக ஆப்சண்ட் ஆகாமல் வருவேன் அப்படின்னு எல்லாம் இருக்கிறீங்களா? தயவு செய்து அப்படியெல்லாம் இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களுக்காக, அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, ஆண்டவருக்காக நீங்கள் வாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. அவர் நம்மளை வாழ வைத்திருக்கிறார், நம்மளை தெரிந்தெடுத்து ஆசீர்வதித்து நம்மளை மீட்டு நமக்கு ஒரு புது வாழ்வை தந்திருக்கிறாரே. ஆகவே நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். அதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, அதான் ஏற்கனவே நான் சொன்னேன், நன்றியோடு அவர் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ்ச்சி பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். நன்றியோடு அவருடைய ஆலயத்துக்கு வரணும் இல்லையா. தேவைகளை கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு இது இல்லை அது இல்லை, அதெல்லாம் ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு தகப்பனை போல நேற்று நம்ம லூக்கா 11:1-13 பார்க்குறோம். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு என்னென்ன தருவார் அதெல்லாம் நமக்கு தராரு. நாமும் அவர்கிட்ட கேட்கணும், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு அதெல்லாம் ஓகே. நீ ஆண்டவருக்கு என்ன தரப்போற? ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கு பலிகளில் விருப்பம் இல்லை, காணிக்கைகளில் விருப்பம் இல்லை, எனக்கு நன்றி உள்ள இருதயம் வேண்டும், தூய்மையான வாழ்க்கை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரே. அப்போ நம்ம அதை கொடுத்து தானே ஆகணும், கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா. இதான் சொல்கிறார், ஆண்டவருடைய வாயில்களில் நன்றியோடு வாருங்கள், புகழ் பாடலோடு அவரை முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று பார்க்கணும். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும், ஆண்டவர் அவர் பெயரை போற்றுங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள், அவர் பெயரை நம்ம போற்ற வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது, அவர் தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நமக்கு சொல்றாரு, அவர் நல்லவராகிறார். ஏன்பா அவரை துதிக்கணும்னா அவர் நல்லவர். அதான் உண்மை. இன்னைக்கு நம்மளை அவர்
பழி வாங்கணும், நம்மளை அழிக்கணும்னு நினச்சிருந்தா நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். நானே கூட சரி உங்களுக்கு முன்பாய் நிற்கிறேன் என்று சொன்னால் நான் ரொம்ப யோக்கியமானவன் என்பதற்காக அல்ல, ஊழியம் செய்கிறேன் என்பதற்காக அல்ல, கடவுளுடைய கிருபையும் இரக்கமும் என் மேலே இருக்கிறதுனால் மட்டுமே நான் இங்கே நிற்கிறேன். அல்லேலூயா. இது ஒவ்வொருவருக்கும் இந்த உணர்வு வர வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னுடைய ஊழியத்தினால நான் ஜபத்தினால நான் நிற்கிறேன்னா அது தவறு. அது உன்னுடைய மெரிட்ஸாக போயிடும். உனக்கு மெரிட்ஸே கிடையாது, அதெல்லாம் டிமெரிட்ஸ். என்னுடைய மெரிட்டை இயேசு கிறிஸ்து தான். எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி என்னை மீட்ட இயேசு ஆண்டவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் இல்லாமல் நான் இங்கே நிற்க முடியாது. அப்போ அவர் நல்லவராகிறாரு, அவர் துதிக்கணும். அவர் கிருபை என்று உள்ளதாக இருக்கிறது. அவருடைய அன்பு பேரன்பு. பேரன்புன்னு சொல்லும்போது அடி வயிற்றிலிருந்து வருகிற அன்பு, எசது இல்லையா, அடியா மனசுல இருந்து வருகிற அன்பு, அடி ஆழத்துல இருந்து வருகிற அன்பு என்று பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்றாரு, நாள்தோறும் அவரை நான் நம்புவேன், தலைமுறையாக நான் அவரை நம்புவேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் நான் பார்த்தோன்னு சொன்னா, a psalm of thanksgiving. Psalm 104 says that enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him and praise his name. God's goodness and faithfulness. God's goodness and faithfulness towards us. Psalm 105. His steadfast love. God's steadfast love and its significance for us. Reasons for thanksgiving. He is creator and he provides for all living beings. Psalm 103. Salvation and redemption as the reasons for thanksgiving. A lifestyle of thanksgiving. Entering God's presence with thanksgiving. Praising God's name. Importance of praising God's name and giving thanks to him. Cultivating gratitude. To cultivate gratitude and thanksgiving in our life. Praising God. Give thanks to him. Call to action. 3 points ரொம்ப முக்கியம். 1, thanksgiving and praise, God's goodness and faithfulness, a lifestyle of gratitude. இல்லையா? இப்போ சில கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் தான் இங்க சொல்றாரு இல்லையா? சங்கீதம் 95லேருந்து 100 வரையிலுமே அது சாம்ஸ் ஆஃப் பிரைஸ் என்று சொல்றாங்க. 5 சங்கீதங்களுமே 95, 96, 97, 98, 99, 100 இந்த 5 சங்கீதங்களுமே சாம்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். அதே போல் லேவியராகும் 7ஆம் அதிகாரம் 11லேருந்து 18 இருக்கிற அந்த சாக்ரிஃபிஷியல் திங்ஸ், அதாவது பலி செலுத்துகின்ற காரியங்கள் சங்கீதம் 100ல் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமும் 16, 8லேருந்து 36 சொல்லப்பட்டிருக்கிற நன்றி செலுத்துகின்ற அந்த சங்கீதத்தினுடைய காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. A psalm of thanksgiving and praise sung by David when the ark of the covenant was brought to Jerusalem. எருசலேமுக்கு ஆண்டவரை உடன்படிக்கையின் பெட்டி கொண்டு சுமந்து வரும்போது அவன் துதித்து பாடி நடனமாடினான் என்று நம்ம பார்க்குறோம். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், எபேசியர் 5:19-20 எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. கிவ் தேங்க்ஸ் டு த ஃபாதர் காட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். பிதாவுக்கு கிறிஸ்து வழியாய் நன்றி சொல்லுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:18 பார்க்குறோம், கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹீப்ரு 13:15 பார்க்குற ஆஃபரிங் எ சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ் டு காட், அதாவது காணிக்கை பார்க்கலாம் துதியை ஆண்டவர் விரும்புகின்றவராக. தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரைஸ், காட் சோவர்னிட்டி, வர்ஷிப் அண்ட் அடோரேஷன், கிராட்டிடியூட், பிரைஸ், வர்ஷிப், இவை எல்லாமே ஆண்டவருக்கு உரியதாய் இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற எத்தனையோ நன்மைகளுக்காக, எண்ணற்ற நன்மைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆகவே நாம் அவருக்கு நன்றி சொல்லி இல்லையா, சங்கீதம் 116 கூட நம்ம பார்க்குறோம், கர்த்தர் எனக்கு செய்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை நான் தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். ஆகவே கடவுள் எனக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன் என்ற அந்த சிந்தனையோடு இந்த நாளில் நம்ம வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அன்பானவர்கள், இந்த நாளுக்குரிய ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ்க்கு மிகவும் பெரிய உதவியாக இருக்கின்ற நம்முடைய அன்பர்சன், ஜான் அன்பர்சன் ஆசிரியர் அவர்களுடைய பிறந்தநாள். ஆகவே எல்லாரும் நீங்கள் அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்.
அப்படி அன்பு துணைவியார் ஏஞ்சலினாக்கா அன்பான 2 பிள்ளைகள் மார்த்தா மரியாக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். நானும் இந்த நேரத்தில் சாருக்காக ஜபிப்போம். ஆண்டவர் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவை இந்த நாளிலே இந்த அருமையான காலை வேளையிலே ஊழியத்தின் சார்பாக ஆண்டவரே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களை நீர் கூட்டி சேர்த்து உடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக எங்களை வைத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகின்ற பிள்ளைகளாய் எப்பொழுதும் நாங்கள் வாழும்படியாய் எங்கள் வாழ்வை மாற்றுங்க. இந்த உலகத்தில் நாங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் நன்றி சொல்லுகின்ற பிள்ளைகளாய் ஆண்டவரை வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். இந்நேரத்தில் அடியேன் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெஸ்தா மருத்துவமனை திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னுடைய கண்கடையா இதயல் கல்லூரி எல்லா ஆண்டவரே மிக மகிழ்ச்சியோடு சமாதானமாய் வாழட்டும். எதிர்கொண்டிருக்கிற தேர்தல் கூட ஆண்டவரே சுமூகமாக அமைதியோடு நடைபெற உமக்கு பிரியமான மக்கள் வர ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகின்றோம். அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆட்சி செய்கிற தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், எங்களுடைய ஆண்டவரை அனைத்து மத்திய அமைச்சர்களுக்காக, ஆண்டவரை இணை அமைச்சர்களுக்காக, என்னுடைய மாநிலத்தின் முதல்வர், ஆண்டவரே துணை முதல்வர், என்னுடைய கவர்னர், அனைத்து மினிஸ்டர்ஸ்க்காக, குறிப்பாக என்னுடைய முதல்வர் மாண்புமிகு ஆண்டவர் ஸ்டாலின் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறார், கண் நோக்கி பாருங்க. என்னுடைய பலவீனங்களை மாற்றி அவருக்கு நல்ல சுகத்தை தந்து நல்லாட்சியை தொடர கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து ஆண்டவரே உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். போர்கள், பதட்டங்கள், பட்டினி சாவுகள். இன்னைக்கு காசாவில் ஆண்டவர் இஸ்ரேல் போர் பண்ணுறதுனால ஆண்டவர் நிறைய குழந்தைகள் பட்டினி சாவு, நிறைய மக்கள் பட்டினி சாவு இன்னைக்கு பார்த்து நாங்கள் வேதனை அடைக்கிறோம். இப்படிப்பட்ட வளர்ந்த ஆண்டவரே சூழ்நிலையில் கூட இன்னைக்கு மிஷினரிகள் எல்லாம் வளர்ந்திருக்கிற சூழ்நிலைகளில் ஆண்டவர் இன்னைக்கு பட்டினி சாவு என்பது கொடூரமாக இருக்கிறது. கண்ணீரோடு இருக்கிற ராஜா, கண் நோக்கி பாருங்க. உக்ரைன் ரஷ்யா போர் மாறட்டும் ஆண்டவர். உலக நாட்டில் இருக்கிற போர்கள், பதட்டங்கள் எல்லாம் மாறட்டும். இயற்கை பேரிலிருந்து எங்களை காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் சிறப்புக்குரிய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் என்னுடைய வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்டர்ஸுடைய ஆண்டவரே டைரக்டர், என்னுடைய ஆண்டவரே அன்பரசன் சாருக்காக ஜெபிக்கிறோம். ஜான் அன்பரசன் ஆசிரியருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் வரையிலே காத்து அவரை வழிநடத்திருக்கிறீர். தாயின் கருவிலை உருவாகும் முன்னே பெயர் சொல்லி ஆண்டவரே அழைத்து தெரிந்து கொண்டவர். உங்களுடைய மிஷினரிகளாக பணியாற்றிய ஆண்டவரே என்னுடைய சகரியா சாருக்கும் அவருடைய அன்பான டீச்சருக்கும் மகனாய் ஆண்டவரே நீர் மூத்த மகனாய் அவரை தந்து ஆண்டவரே அவர் வழியாக எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காக, வரங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இசையின் தாளந்துகளை பெற்று உம்மை எப்பொழுதும் துதிக்கின்ற மகனாகும். அதே நேரத்தில் ஆசிரியராக, ஒரு பிசிக்ஸ் ஆசிரியராக ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரை காரியங்களில் அவர் ஈடுபட்டு அது மாணவர்களுக்கு ஏற்ற வேளையில் பிசிக்ஸை மிக சிறப்பாய் நடத்துகின்ற ஆசிரியராக நாங்கள் இருக்கின்றோம். வரம் பெற்ற ஆசிரியர், வரம் பெற்ற ஊழியர் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். சாருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் நீண்ட ஆரோக்கியத்தை தார். இன்று போல் என்று மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு அவர் வாழட்டும் ராஜா. துணையாய் தந்திருக்கிற ஏஞ்சலின் அக்காவுக்காகவும் அன்பான பிள்ளைகள் வார்த்தால் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை இரத்த கோட்டைகளாய் மறைத்து காத்துக்கொள்ளும். உடன் பிறந்த மூத்த ஆண்டவர் சகோதரி ஆசிரியைக்காக, உடைய அன்பு பிள்ளைகளுக்காகவும், இளைய சகோதரர் சின்னி சாருக்காகவும், அவருடைய குடும்பத்திற்காகவும், அவருடைய ஹேனா டீச்சருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீர் குடும்பத்தின் தலைவராக இருந்து அவளை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கும். இந்த ஊழியத்தில் உடன் இருக்கிற இப்படி அன்பான சாகோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து நீர் பயன்படுத்தும். அடியனுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, விசேஷமாக அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போத வட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா மக்களையும் காத்தருளும், தேவையை சந்தியும். குறிப்பாக இந்த நேரத்தில் பிறந்த நாளை காணுகின்ற என்னுடைய காலம் சென்ற தேவராஜ ஆசிரியருடைய அன்பு மகள் திருமதி ஏஞ்சலின் திருமறை செல்வி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தின் மக்களையும் ஆசீர்வதி. இன்று போல் இன்றும் மகிழ்ச்சியோடு அவங்க வாழட்டும். அதே போல் மிஸ்ஸஸ் செலினாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதோ ஏற்கனவே காலம் சென்ற டிங்கு அவருடைய அன்பு மனைவியாக இருக்கிறாங்க. அவருடைய மகளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜா. அதே போல் அவருடைய பழைய சபையார் ரெட்டிமாங்குப்பம் திருச்சபை சார்ந்த ஆண்டவரே அன்பு தம்பி அருள்குமார் ஷர்மிளா அவனுடைய மூத்த மகன் அபியா ஜோஷ் இந்த நாளில் 10வது திருமண ஆண்டவரே பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிறார். அன்பு பிள்ளையை ஆசீர்வதிங்க. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாய் உம்முடைய விசுவாசத்தில் பக்தியிலே பிள்ளை வளரட்டும். படிக்கிற பிள்ளைக்கு இறை ஞானம் ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துங்க. அன்பு தம்பி ஆண்டவர் அருளையும் ஷர்மிளாவையும் ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு விசுவாசமுள்ள தம்பதிகள் ஆண்டவரே இந்த ரெட்டிமாங்குப்பம் கிராமத்தில் ஊழியத்தில் இருக்கிறவங்க உடன் பிறந்த தம்பிகள் ஆண்டவர் மணி
ஆண்டவரே அவருடைய அன்பான மனைவி செம்பருத்தி குழந்தைக்காக, சென்ன தம்பி ராமுக்காக, அவருடைய அன்பு மனைவி குழந்தைகளுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய சித்திக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க ராஜா. அதே போல இந்த நாளிலே மாலை 6 மணிக்கு ஆண்டவரே இயேசு விடுவிக்கிறார் ஜெபமயம், புதிய உலக எழுப்புதல் ஜெபமயமாக திறக்க இருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஆம்பூர் இம்மானுவேல் உத்திரன் திருச்செவன் கல்லறை தோட்டத்திற்கு அருகாமையில் அந்த நிகழ்வு நடைபெறுக்கு அடியேனும் கலந்து கொள்ள இருக்கிறேன். ஆக அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். இயேசு விடுவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வருகை தருகிற அன்பர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அநேக ஆண்டவரை மக்கள் கலந்து கொண்டு அந்த ஜெப மையத்தில் ஜபித்து ஆண்டவர் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக, இந்திய தேசத்தின் ரட்சிப்புக்காக, உலக நாடுகளின் எழுப்புதலுக்காக ஆண்டவர் நாள் ஜபிக்க கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். மீண்டும் ஒரு முறை கூட அன்பர் சார்க்காக ஜபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளில் நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.